الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس والقمر يسجدان والشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே, வானமும் வானில் உண்டான எல்லா வஸ்துக்களும், பூமியும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், பிரம்மாண்டமான படைப்புகளாக நாம் பார்க்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் மலைகளும் கடல்களும் மரங்களும் மலக்குகளும் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்த வண்ணமாக தஸ்பீஹ் செய்தவர்களாகவே இருக்கின்றார்கள். நாம் மிக லேசாக பார்க்கக்கூடிய இந்த பறவை இனங்கள், புழு பூச்சிகள், இவைகளையும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லுவான். வானத்திலே அணி அணியாக பறந்து செல்லக்கூடிய பறவைகள் முதல் கொண்டு பூமியிலே தவழ்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த ஊறக்கூடிய ஊர்வனங்கள், இவைகள் வரையில் எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை ஹம்து செய்கின்றன, புகழுகின்றன என்பதனை குறித்து அல்லாஹு தஆலா திருமறையிலே பல வசனங்களின் வாயிலாக சொன்னதை நாம் சென்ற ஜும்மாக்களிலே பார்த்தோம். அல்லாஹ் பொதுவாக ஒரே வார்த்தையில் முடித்தான், வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் அவன் படைத்த எல்லா வஸ்துக்களுமே அவனை தஸ்பீஹ் செய்யாமல் இல்லை, அவனை புகழாமல் இல்லை என்றாலும் அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையாக முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கின்றார். அப்போ எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, புகழுகின்றன, அவனுக்கு கட்டுப்படுகின்றன, தன்னுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதனை அல்லாஹு தஆலா மிக வெளிச்சமாக சொல்லி காட்டுகின்றார். இந்த கட்டுப்படுதல் எப்படி நமக்கு தெரியாதுதான், நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த விளக்கம் என்பது தஃப்சீர்களிலே விளக்கும்போது சொல்வார்கள், ரெண்டு விளக்கங்களை கொடுப்பார்கள். அது எப்படி தஸ்பீஹ் செய்யுது, வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் எப்படி தஸ்பீஹ் செய்கின்றன என்று பார்க்கும் பொழுது இரண்டு வகையிலே, ஒன்றாவது வாய் விட்டு அவைகள் அல்லாஹுவை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகவும், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸலவாத்தையும் சொல்லுகின்றன என்பதனை குறித்து
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலே முஜிசாவாக பெருமானார் அவர்களுக்கு காட்டிய சில ஹதீஸ்களை நாம் மேற்கோள் காட்டினோம். அந்த ஹதீஸ்களை எல்லாம் அடங்கிய ஒரு கிதாபின் பெயரையும் சொன்னோம். கஷ்ஃபுல் அஸ்ரார் ஃபி முஹப்பத்தி சையதுல் அப்ரார். சையதுல் அப்ரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே இந்த படைப்பினங்கள் வெளிப்படுத்திய முஹப்பத்தின் வெளிப்பாடு என்பதாக அந்த கிதாபுக்கு பெயர். அதில் நாம் பல விஷயங்களை சொன்னோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் உஹது மலையில் ஏறிய பொழுது நடுங்கியது, நபிகளாருக்கு பயந்து அவருடைய கண்ணியத்தின் மீது தன்னை தலை குனிந்தது, மிகவும் ஆட்டம் கொண்டது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அமைதிப்படுத்தினார்கள். இன்னும் பல மிருக இனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கலிமா சொன்னது, சலாம் சொன்னது, தங்களுடைய குறைகளை சொன்னது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்க செய்தோம். ஆக எல்லா வஸ்துக்களுமே தஸ்பீஹ் செய்கின்றன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த தஸ்பீஹ்களை பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டியதன் மூலமாக கற்கள் நபிகளாருடைய கைகளிலே தஸ்பீஹ் செய்தது முதல் பல ஹதீஸ்களை நாம் ஆதாரத்தோடு சென்ற ஜும்மாவிலே பேசினோம். இது ஒரு வகையானது, அது எல்லாரும் விளங்க முடியாது. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த சபபின் காரணமாக அந்த சஹாபாக்கள் அப்பொழுது பார்த்தார்கள். இன்னொரு வகையில் எல்லோருமே காதுகளால் தஸ்பீஹை கேட்க முடியாது, அவைகள் சொல்லுவதை கண்களால் வாயை பார்க்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹுடைய தஸ்பீஹை செய்கின்றன, இறைவனுக்கு கட்டுப்படுகின்றன. அல்லாஹு தஆலாவுக்கு அவைகள் சொல்லை மீறுவதில்லை என்பதனை நீங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்க முடியும் என்பதனை அல்லாஹு தஆலா நமக்கு பல செய்திகளை கொண்டு சொல்லி காட்டுவார். அப்போது இரண்டாவது வகை என்ன? எந்த காரணத்திற்காக எந்த வஸ்துவை அல்லாஹ் படைத்தானோ அந்த வேலையை அவை சரியாக செய்கின்றன. எந்த வேலைக்காக வேண்டி அல்லாஹ் எதையெல்லாம் வஸ்துக்களை படைத்தானோ படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அவைகள் ஒரு சற்றும் அதிலிருந்து ஏறாமல் இறங்காமல் கூடாமல் குறையாமல் சரியாக அவைகள் இயங்கி கொண்டிருப்பதே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதுதான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான், அல்லாஹு தஆலாவை ஹம்த் என்று புகழ் பாடுவதுதான் என்பதனை தஃப்சீர்களில் எழுதுவார்கள். உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த அர்-ரஹ்மான் சூராவிலே உங்களுக்கு முன்பு ஓதி காட்டப்பட்ட அந்த ஆயத்தின் வழியாக சொல்லுவான், வஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் அவைகள் உங்களுக்கு நேரம் காட்டக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன. சூரியனை கொண்டு நீங்கள் நாளை நேரத்தை நீங்கள் அறிய முடியும், சந்திரனை கொண்டு மாதங்களை கணக்கிட முடியும். இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த வேலைக்காக படைச்ச அன்னையில இருந்து உலகம் அழியும் நாள் வரையிலே அது சரியாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறான். அப்போ நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கண்ணுக்கு தெரியும் நட்சத்திரங்களையும் சொல்லலாம், ஏனைய கோலங்களையும் சொல்லலாம். அப்போ இவைகளும் கூட அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்கின்றன, சஜிதா செய்கின்றன அல்லாஹ் சொல்கிறோம். கட்டுப்படுது அல்லாஹ்வுக்கு முன்னாலே. அப்போ இந்த கோலங்களாகட்டும், சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும் ஒவ்வொன்றும் ஒரு கோள்கள். அவை இயங்குவதற்கு அல்லாஹ் படைத்து அது செல்வதற்குண்டான அந்த பாதையை, வட்ட பாதையை அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கிறான். அதில் சரியாக அது போயிட்டு இருக்குது. எதுவும் எதன் மீதும் முந்துவதில்லை, பிந்துவதில்லை. அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்து அப்படியே இருங்க என்பதாக அதை தவழ்ந்து கொண்டிருந்து விடுமையானால் ஒன்றோடு ஒன்று மோதி எப்பொழுதே அவை உலகம் அழிந்து போயிருக்கும். கியாமத்துடைய நெருக்கத்திலே இந்த உலகம் எப்படி அழியும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இதஸ்ஸமாஉல் ஷக்கத் வஅஸினத் லிரப்பிஹா வஹுக்கத். உலகம் எப்போ அழியும்? இந்த கோள்கள் அதனுடைய பாத்தையில இருந்து, அதனுடைய ஓடுபாதையில இருந்து விலகி
ஒன்றோடு ஒன்று அவைகள் வரம்பு மீறி நடக்கும் பொழுது மோதி வெடிப்பது தான் அந்த வெடிப்பு, வானம் இடிந்து விழுதல் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது வரைக்கும் அல்லாஹு தாலா எந்த ஒரு வேலைக்காக எதை சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைச்சிருக்க வேலையை கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கு. அதான் சொல்கிறான், வேலை எனக்கு சஜிதா பண்ணுது அப்படிங்கிறான். நான் சொல்கிற வேலையை சரியாக செய்துங்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இன்ன தேதியில் இன்ன நாளில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இந்த தேதியில் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, இந்த தேதியில் இந்த மணிக்கு சூரியன் உதிக்கும், இத்தனை மணிக்கு அடையும், கரெக்டாக சொல்லுவோம். முடியும். வானாராய்ச்சியில் அந்த கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வருது இல்லையா, அது வரும்பொழுது கூட கரெக்டாக சொல்லுவான் மனுஷன். அந்த ஆராய்ச்சி செஞ்சு வச்சுருக்கிறான். ஏன்னா அது முந்தாது பிந்தாது, ஏன்னா அல்லாஹ் படைச்ச மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்குது. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வந்து விடுமையானால், கிரகணம்னா என்ன, அந்த காலத்தில் சொன்ன மாதிரி இப்போ கவ்வுது மூடுது என்பதாக அல்ல. அது அறியாமை காலத்தில் என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க, திருக்குறளெல்லாம் சொல்லப்படும் இல்லை. அப்போது அதனுடைய பாட்டைகளிலே அவைகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியோடு நெருங்கி வரக்கூடிய நேரத்திலே சூரியனுடைய கதிர் பூமியில் மறைக்கப்படுகிறது, சந்திரனுடைய கதிர் பூமியிலே மறையப்படும் பொழுது அந்த கிரகணங்கள் ஏற்படுகின்றன என்பதே குர்ஆன் சொல்லிட்டு இருக்கு நமக்கு. அப்போது இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வரும் பொழுது ஒன்றோடு நெருங்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலை, அது அங்கிருந்து பிரிந்து போகும்பொழுது சூரிய கிரகணம் நீங்கியது என்பதாக சொல்லுவோம். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை கூட மனுஷன் கரெக்டாக சொல்ல முடியும். சூரிய கிரகணம் வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே கரெக்டாக சொல்லுவான், இன்ன தேதியில் இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது, இந்த நாட்டில் எல்லாம் தெரியும், இவ்வளவு நேரம் தெரியும் சொல்கிறானா இல்லையா, கரெக்டாக சொல்லுவான். அதே மாதிரி இதே போன்று இந்த வருஷத்தில் இந்த நாளில் வந்துச்சு, இந்த வருஷம் இந்த நாளில் வரும், அதையும் சொல்லுவான். எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அல்லாஹு தாலா அவைகளை வகுத்து வச்ச அந்த முறையை அவைகள் கைவிட்டதில்லை. அதான் சூரியனும் சந்திரனும் என்னை சஜிதா பண்ணுகின்றது, எனக்கு வழிபடுகின்றது என்பதனை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். இதெல்லாம் உதாரணங்கள் அல்லாஹு தாலாவை எப்படி அவைகள்லாம் அடிபடுகின்றன என்பதாக சொல்லி. சென்ற வாரத்தில் ஒரு வலைத்தளத்தில், உருதுடைய வலைத்தளம் அது, அதை பார்க்கும் பொழுது வடநாட்டில் ஒரு பெரிய அரபிக் காலேஜ், அங்கே பாடம் நடத்துகிறாங்க, உஸ்தாத் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். யார்? ப்ரொஃபஸர், அரபிய ப்ரொஃபஸர். அது வானாராய்ச்சி சம்பந்தமான ஃபலக்கியத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அஃப்லாக்குடைய பாடங்களை நடத்தும் பொழுது ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உருதுவில் கேட்குறாரு, ஓ கौन सा साल है जिसमें रमज़ान 2 मरतबा आएगा, वो कौन सा साल है जिसमें रमज़ान 2 मरतबा आएगा. ஒரு கேள்வி. ஒரு வருஷம் இருக்குது, வரப்போகுது, எந்த வருஷத்தில் ரமலான் அந்த வருஷத்தில் 2 தடவை வரும், அது எந்த வருஷம்னு கேட்குறாங்க. மாணவர்கள்ட்ட கேள்வி. இந்த அஃப்லாக்குடைய பாடத்தில் தஷ்ரீஹ் உல் அஃப்லாக்குன்னு அந்த பேர், அந்த சப்ஜெக்டுக்கு பேர். அப்போ எந்த வருஷத்தில் ரமலானுடைய மாதம் ஒரே வருஷத்தில் 2 தடவை வரும், எந்த வருஷம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் கணக்கு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. டான்னு சொல்கிறாங்க 2030வது வருடம், வரக்கூடிய 2030வது வருடத்தில் 2 ரமலான் அந்த வருஷம் வரும் கணக்கு போடுறாங்க. கரெக்டாக என்ன சொல்ல முடியும், ஏன்னா சூரிய சந்திரனெல்லாம் அந்த வட்டப்பாதையை விட்டு சரியாக அந்த கரெக்டாக போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் கூடாது குறையாது, கரெக்டாக சொல்ல முடியும். இது மனிதர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. யார் ஓட்டுறா, யாருடைய செயலில் நடக்குது, இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கா? இல்லை, அதுதான் அவன் சொல்லி காட்டுகின்றான். இதே போன்ற ஒரு செயல்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் நடந்துச்சிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டிலே பெருமானார் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆண் குழந்தை, இப்ராஹிம்னு பேர் அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவங்களுக்கு 2 தடவை ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. ஒன்று காசிம்னு பேர், மக்காவில் ஹதீஜா நாயகி அவர்களுக்கு பிறந்த குழந்தை.
அது மக்காவிலே இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தை. மதீனாவில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியா கிபித்தியா என்ற மனைவியின் மூலமாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பிறந்து 16 மாதங்களே ஆயிருந்தன. பால்குடி மறவாத கைப்பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை. மூத்தாயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் மனசில் வேதனை தான். அல்லாஹ் நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசு தரலையே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டாங்க மனசில். அப்போ சொன்னாங்க, யா இப்ராஹீம் இன்னா லி ஃபிராக்கிக்க மஹ்சூன், இப்ராஹீமே உன்னுடைய பிரிவினால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசில் கஷ்டம்தான், நான் கஷ்டப்படுறேன், மனசு வேதனையாக தான் இருக்குது, நான் சபர் செஞ்சுக்கிறேன் என்பதாக பெருமானார்கள் சொன்ன ஹதீஸும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த குழந்தை ஒஃபாத்தான அன்று ஹிஜ்ரி 10ஆம் நாள் 10ல் ஒரு நாள் 10வது வருஷத்தில் ஒரு பகல் பொழுது சூரிய கிரகணம் வந்தது. சூரிய கிரகணம் வந்து மதீனா நகர்ப்புற சூரியன் மறைச்சிடுச்சு, ஒரே இருட்டு. இப்போ சஹாபாக்கள் நினச்சாங்களாம், இந்த சூரிய கிரகணம் வந்து லேசுப்பட்ட சூரிய கிரகணம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, மனசு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆண் குழந்தை ஒன்று மூத்தா போயிடுச்சுல்ல, அதற்காக வேண்டி வானமும் கூட கவலைப்படுது, சூரியன் கவலைப்படுது, அதனால் மறைஞ்சிடுச்சு என்பதாக சொல்லி ஒரு செய்தியை பரப்பிடுறாங்க. முஸ்லீம்களோடு தான் சேர்த்து பரப்பிடுறாங்க. ஏன்னா அறியாமை காலம், மரப காலம் இல்லையா, இதை மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. நபிகளாருடைய காதில் செய்தி வந்து விழுகுது. விழுந்தா இப்போ இருக்கிற மாதிரி பொய்யான இந்த ஆன்மீகவாதிகளாக என்ன செஞ்சுருவாங்க, ஆஹா நல்லா சான்ஸாக போச்சு, நம்ம பேர் நல்லா புகழ் பரவட்டும், ஆமாம் தலையை ஆட்டிடுவோம், உடனே ஆட்டிடுவோம், ஆஹா அவங்களுக்காக வேண்டி அரகணம் வந்து போச்சு ஏன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? என்னுடைய மகனுடைய வஃபாத்துக்காக வேண்டி சூரிய கிரகணம் வந்துச்சா? நபி அவர்கள் அமைதியாகவும் இருக்கவில்லை. சரி அப்படியே சொல்கிறமா சொல்லிட்டு கிடக்கணும்னு சும்மாவும் இருக்கல, ஆமான்னு சொல்லலை. உடனடியாக கூட்டுங்க, பிலாலை கூப்பிடுங்க, உடனே அழைப்பு கொடுங்க, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க. எல்லாரும் மஸ்ஜிதிற்குள்ள ஒன்று சேர்ந்தார்கள். சிலர் சொன்னாங்க, மெஹராபில் ஏறி சொல்கிறாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானிவின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சிகள். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ரப்பு ஒருத்தவன் இருக்கிறான், அதை அல்லாஹ் ஓட வைக்கிறான், அவன் தான் படைத்தான். இரவில் இது வெளிச்சம் கொடுக்கும், பகலில் வெளிச்சம் கொடுக்கும், இது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அது முழுனவாக மாறும். அது இப்படி நட்சத்திரங்களுடைய தன்மை, இது கோலங்களுடைய வடிவங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள்ப்பா. ரொம்ப வேகமாக கோபப்பட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்து யார் சொன்னது? என்னுடைய மகனுக்காக வேண்டி இவரெல்லாம் துக்கம் அனுசரிப்பதாக. லா யக்ஸபானி லிமௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்தின், இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தாலாவினுடைய 2 அத்தாட்சிகள். யாருடைய மரணத்திற்காக வேண்டியோ, யாருடைய பிறப்புக்காக வேண்டியோ அந்த சூரியன் அது கிரகணம் எல்லாம் படுவதில்லை. மாறாக அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டு அச்சமூட்டுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு பயத்தை காட்டுறான். கியாமத்து நாள் எப்போ வரும்? இந்த கோலங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இடி முழுத்தான் கியாமத்து வரும். அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு இந்த உலகம் என்ற கோள், சூரியன் என்ற கோள் எல்லாம் பக்கமாக வந்திருக்கு. அல்லாஹு தாலா அதை இழுத்து பிடிச்சி சரியாக ஓட்டாமல் கொஞ்சம் அப்படி சும்மா இடிச்சுக்கேன்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு கதை. அதனால் உங்களுக்கெல்லாம் பயமுறுத்துகின்றான். தான் ஒருவன் இருப்பதாக சொல்லி உங்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய அச்சத்தை ஊட்டுகின்றான். எனவே சூரியனோ சந்திரனோ கிரகணம் ஆக பார்ப்பீர்களேயானால் சொல்லு, நீங்கள் அல்லாஹு தாலாவை அவனை தொழுது துவா கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரிய சந்திர கிரகணம் வந்து விட்டால் அவைகள் நீங்கும் வரையிலே மஸ்ஜிதை விட்டு வெளிப்பட மாட்டார்கள். 2 ரக்காத்துகள் தொழுகை நடத்துவார்கள். நாங்கள் எல்லோரும் சென்று அதில் கலந்து கொள்ளுவோம் என்ற அந்த ஹதீஸுகளை புகாரி கிதாபில் பார்க்கலாம். அப்போ இந்த சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் இருக்குது. தஸ்பீஹ் செய்யுதுன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை சரியாக நிறைவேற்றுது.
குர்ஆனில் பார்க்குறோம். வலா யஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா ஏலமுஹா, மரத்தில் இருந்து எந்த ஒரு இலையும் விழுவதில்லை அல்லாஹு தாலா அறியாமல். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட கீழே விழுவ முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் தான் உலக வைப்பான். அப்போ எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை, இறைவனுடைய அந்த அனுமதி எதிர்பார்த்திருக்கின்றன எல்லா வஸ்துக்களுமே. அப்போ படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹு தாலாவை இபாதத் செய்வதிலே, வணங்குவதில் எந்த குறையும் வைப்பதில்லை என்ற ஒரு சப்ஜெக்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருப்பது, எந்த குர்ஆனில் அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்களையும் தஸ்பீஹ் செய்துன்னு சொல்கிறானோ, இதே குர்ஆனில் இன்னொரு செய்தியை ரொம்ப வருத்தமாக அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான். ரொம்ப கவலையோடு சொல்கிறான். என்ன தெரியுமா? அது எல்லா வஸ்துக்களையும் நான் படைத்தேன். சூரியன், சந்திரன், பிரம்மாண்டமான வஸ்துக்கள் தான். அவைகளையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுலாம் நான் படைக்கல. குன் ஆகுக, சூரியன் ஆயிடும், சந்திரன் ஆயிடும், மலை ஆயிடும், கடல் எல்லாம் ஆகுன்னு ஆயிடும். ஆனால் மனிதர்களை பார்த்து குன்னுன்னு சொல்லலை. அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்லலை? ஆதமே நீ ஆயிடுன்னு சொல்லலை. என்ன செஞ்சான்? அவர்கள் தன் கைகளால் படைத்தேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் என்னுடைய 2 கைகளால் படைத்தேங்கிறான். என்னுடைய ரூஹ ஊதுனேன்னு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். அது மட்டுமா, ஹலீஃபா என்னுடைய பிரதிநிதி என்பதாக சொல்கிறான். இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சான். உலகத்தில் வேதங்களை எல்லாம் அனுப்பிச்சான். எதுக்கு? இந்த மனிதன் சரியான வழியில் வரணும், நேரு வழியில் வரணும், இவன் சரியான அல்லாஹ்வுடைய அடியானாக மாறணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு வேலைகளை அல்லாஹ் யாருக்கு செஞ்சான்? சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நபிமார்கள் வந்தாங்களா? மலைகளுக்கு கடல்களுக்கு வந்தாங்களா? மனுஷனுக்கு தான் எல்லாம் செய்து உயர்வான படைப்பாக படைத்து அஹ்சனு தக்வீம்ங்கிறான். படைப்புகளிலே அழகான படைப்பு நீதான் சொல்கிறான்ல. படித்த இந்த மனுஷன் இருக்கிறானே, இவன் மட்டும் படைத்த வேலையை செய்யறதில்லைன்னு எல்லாம் சொல்லிட்டான். எல்லா வஸ்துக்களும் எனக்கு அடிப்படையுதுங்க. சூரிய, சந்திர, நட்சத்திரம், மலை, கடல் எல்லாம், மரம், மட்டை, படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்கள், எல்லா தாவரங்கள் எல்லாம் எனக்கு அடிப்படுது. ஆனால் யார் செய்யறதில்ல? மனுஷன் மட்டும் என்னை வணங்கலை, எனக்கு மாறு செய்கிறான்னு சொல்லிட்டு பல ஆயத்துகள் எல்லாம் அடுக்கி சொல்கிறான். பல ஆயத்துக்களை சொல்கிறோம், பல வகையாக சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 2 காரணம். ஒன்றாவது சைத்தான் பண்ணுற வேலை. சைத்தான் மலக்குகளை போய் கெடுக்க முடியாது, போய் சூரியனை சந்திரனெல்லாம் வழி கெடுக்க முடியாது. ஒன்று சைத்தானுடைய அந்த வேலை தெரியும் நமக்கெல்லாம். அடுத்தபடியாக எதனால் கெட்டு போகிறான்னு சொன்னால், இந்த இஃப்தியார்னு ஒன்று இருக்குது. சொந்தமாக முடிவு எடுக்கிற அந்த தன்மை எல்லாம் மனுஷங்கிட்ட கொடுத்துருக்குறான். யோசனை பண்ணி முடிவு செஞ்சு பார்த்துக்கலாமா, இப்போ என்ன, இப்போ வயசாகி போச்சு நம்மளுக்கு, அவர் அப்படி இல்லையா, இவர் இப்படி இல்லையா, ஏதாகிலும் மனசு பிறதை பார்த்து இவராக ஒரு முடிவுக்கு வந்துடுவார். இந்த முடிவெடுக்கிற தன்மை எந்த வஸ்துக்கும் இல்லை. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ சூரியனுக்கோ இதுக்கும் கிடையாது. அது படைச்சா கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். இந்த 2 என்ன செய்தி இவனை வழிகெடுத்துடுது. ஒன்று சைத்தானுடைய வழிகெடுப்பு, 2வது இஃப்தியார் என்று சொல்லக்கூடிய சொந்த முடிவு எடுக்கும் தன்மை. அதுதான் பகுத்தறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பகுத்தறிவுன்னு சொன்னால் அல்ல எதுக்கு கொடுத்தான்? அதை இவன் உயர்ந்த படைப்பு மலக்குகளை விடவும் உயர்ந்து போயிடணும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்தானே தவிர, இவர் உலகத்தில் எல்லாம் கட்டி ஆளணும் என்பதற்காக எல்லாம் கொடுக்க இல்லை. இந்த 2 காரணமாக மனுஷன் என்ன செய்கிறான்? ரொம்ப சீர்கேட்டில் போயிட்டுருக்கிறான். அப்போது அதை பற்றி சூறாவில் சொல்லுவான், அழகாக படைத்தேன், சும்மா ரதது நாகு அஸ்பல சாப்பிரின், மிக தாழ்விலும் தாழ்வான படைப்பாக தான் மனுஷன் போய்விட்டான். காரணம் என்ன? இந்த அறிவை வச்சு சோதிக்கிறாராம், சிந்திக்கிறாராம். இது சிந்திப்பாகப்பட்டது அவன் வழிகெடுத்து கொண்டாடுறது. சரியான முறையில் அவன் சரியாக அல்லாஹ்வுடைய வழியில் வெள்ளங்கிறதுக்கு தான் அந்த நபிமார்களை எல்லாம் கொடுத்தான். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது மனிதர்களை குறித்து பல இடங்களில், இன்னல் இன்சான, எல்லா வஸ்துக்களும் எனக்கு கட்டுப்படுகின்றன, நிச்சயமாக அந்த மனுஷன் இருக்கிறான் இல்லையா, லலூமுன் கஃபார் அப்படிங்கிறான் ஒரு இடத்துல. ரொம்ப அநியாயம் செய்து அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்குகின்றான் மனுஷன்.
அப்போது அல்லாஹு தாலாவுக்கு அனிதமாக நடந்துக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு பேச வச்சு பார்க்க வச்சு உயர்ந்த குடும்பத்தை நல்ல தன்மைகளை எல்லாம் கொடுத்துருந்தும் கூட எல்லாம் நான் சம்பாதிச்சேன், எனக்கு சொந்தம், நானாக தான் இது எப்படித்தான் என்பதாக அல்லாஹ் மறக்கிறான். அடுத்து வக்கானல் இன்சானு அஜூலா, இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவசரக்காரனாக இருக்கிறான். இந்த கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி இது நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற இந்த அவசர உலகத்திலே, அந்த நிரந்தரமான உலகத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையை விடவும் இது ரொம்ப விரும்பி அவசரப்பட்டவனாக இருக்குகின்றான். வகானல் இன்சானு கதூரா, மனுஷன் கஞ்சவனாக இருக்கான், கஞ்சனா போயிட்டான். நம்ம கொடுத்து அவனுக்கு செல்வத்தை கொடுத்து செல்வாக்கு கொடுத்து வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் வச்சுருந்து அதை நீனும் சாப்பிடு மற்றவங்களுக்கு கொடுத்து என்னுடைய அருளை பெற்றுக்கோன்னு சொன்னால் கஞ்சத்தனம் காட்டுறான். அதே மாதிரி வக்கான இன்சானு அக்ஸர ஷையின் வக்கான இன்சான் அக்ஸர ஷையின் ஜுதுலா, மனுஷன் என்னான்னு இருக்கிறான்? எதில் எடுத்தாலும் தர்க்கம். நீ பெருசா நான் பெருசா, உன்னுடைய இடம் பெருசா என் இடம் பெருசா, நான் எப்படி நீ எப்படி, ஒரே தர்க்கவாதியாக இருக்கிறான். இன்னும் இன்சானில் ஏத்தவா, அல்லாவுக்கு மாறு செய்யத்தில் வரம்பு மீறி போயிட்டான். இன்னல் இன்சானில் இரப்பிகில கனூது, அல்லாஹு தாலாவுக்கு நன்றி கெட்ட தன்மையிலே அளவு கடந்து போயிட்டான். இன்னஹு அலா தாலிக ஷஹீத், அதற்கு அவனை சாட்சியாகவும் இருக்கிறான். அவனை கேட்டால் மனசு தொட்டு பார்த்தா தெரியும் அல்லாஹ் நன்றி கெட்டவனாக. இப்படியெல்லாம் மனிதர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறாங்க என்பதாக அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்களும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது இவன் இப்படி செய்கிறானே என்பதாக. இந்த மனுஷனுக்காகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தையும் வச்சிருக்கிறான், நரகத்தையும் வச்சிருக்கிறான். வேறு வஸ்துக்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மிருகங்களுக்கோ சூரியனுக்கோ எதுக்குமே சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்பதாக அல்ல. இவனுக்கு இந்த அக்கலை கொடுத்தான் அல்லவா, அந்த அக்கலை ஒன்று நல்ல விதமாக நடக்கணும் என்பதற்காக வேண்டி ஷைத்தானுடைய வழிகேடல்களில் இருந்து தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா செஞ்ச பரிசு சொர்க்கமாக இருக்குகின்றது. அல்லாஹு தஆலா அதற்கு மாறு செய்யும் பொழுது நரகத்தில் போட்டுடுவான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மனுஷர்கள் வாழ்கின்றார்கள். இந்த மனிதர்களுக்கும் ஏனைய வஸ்துக்களுக்கும் பதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மற்றைய உயிரினங்கள் அவைகள் மாறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போகும் பொழுது அவைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான், அல்லாஹ் அதை அழிச்சிடுவானான். ஆனால் மனிதர்களுக்கு தயம் கொடுத்துட்டே இருக்கிறான், கடைசி நேரம் வரைக்கும் திருடத்துக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உடனே அழிக்கிறது இல்லை, விட்டு பிடிக்கக்கூடிய மனுஷனை மட்டும் அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். மற்ற வஸ்துக்கள் அழிக்கப்பட்டு போகுது என்பதனை குறித்தும் ஹதீஸ்களிலே நாம் நுஸ்ஹத்துல் மஜாலிஸ்ங்கிற கிதாபில் இந்த ஏனைய வஸ்துக்கள் படைப்புகள் மனிதன் அல்லாத வஸ்துக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, இவைகள் அல்லாஹு தாலாவை மறக்கும் பொழுது அவைகள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக உலகத்திலே ஆகிடுது. மனுஷனுக்கு உலகத்தில் இல்லை, நல்லா இருக்க மாதிரி தான் இருப்பார். ஒரு ஹதீஸை பார்க்கலாம், இன்ன தைர வஸ் செய்த இன்னமா யுசாது ஹால ஃபரத்தின் ஃபி தஸ்பீஹ் இல்லாஹி தஆலா. ஒரு மரமானாலும் சரி, ஒரு வேட்டை பிராணியானாலும் சரி, இப்போ மரங்கள் வெட்டப்பட்டாலும் வேட்டை பிராணிகள் இந்த மான் மாதிரி முயல் மாதிரி ஏதோ பிராணிகளை பறவைகளை பிடிக்கிறான். எப்போ பிடிபடும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருந்து அவைகள் காஃபிலாக ஆகும் பொழுது அந்த மரம் வெட்டப்படுகின்றது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மானை வேட்டையாடுறான், ஒரு பறவையை பிடிச்சிட்டான், அது எப்போ பிடிபடும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்த நிலையில் இருந்தால் தான் தாமதமாகுது. அதே மாதிரி மீன்கள் வேட்டையாடப்படும் பொழுது அது மறந்த நிலையில் இருக்கும்போது தானா, அவைகள் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கும்போது அவைகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்குதான். உதாரணத்திற்கு அதே கிதாபில் எழுதுவாங்க, ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெரிய இறை நேசர். அவர்களுக்கு அவர்களுடைய மாணாக்கரில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு அழகான கூண்டு ஒன்று தயார் பண்ணி அதில் ஒரு பறவையை வச்சு, அழகான பறவை எங்கேயோ பிடிச்சிட்டு வந்துட்டார். உங்களுக்கு நான் ஹதியாவாக கொடுக்குறேன் ஹசரத்துன்னு கொடுத்தாரு. பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரியமாக வாங்கிட்டாங்க. அது வீட்டில் தொங்க வச்சாங்க, அதுக்கு திணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பெரியார்களுக்கு இந்த வஸ்துக்களுடைய மனசில் உண்டான எண்ணங்களை கலவில் போட்டுருவான் எல்லா சமயத்தில். இதுக்கு இல்லஹாமாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் பார்க்குறாங்க, ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது.
அப்போது கூர்ந்து பார்க்கும் பொழுது இவங்க மனசில் அதனுடைய வெளிப்பாடெல்லாம் போடுறான். அது சொல்லுதான், ஜுனைது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லையே. என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, என் சொந்த மொத்தமெல்லாம் இந்த மலையில் இருக்கிறாங்க. நான் இப்படி வாடி போய் தனியாக கிடக்கிறேனே, என்னை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்களான்னு மனசில் நினைக்குதான் அந்த குருவி. இது இவர்களுடைய கல்வியில் பட்டுச்சு. ஆஹா, உண்மை தானே, நம்ம குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அதாவது குடும்பத்தோடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு உடனே எடுத்து திறந்து விட்டான். இந்த பறவை என்ன பண்ணுச்சு, பறந்து போய் சுற்றி சுற்றிட்டு பக்கத்தில் மரத்தில் போய் உட்காந்துக்கிச்சான். அப்போ பார்க்குறாங்க, அப்போ அது சொல்லுதான், ஜுனைதே, நான் ஒரு நாள் சரியாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யாமல் மறதியாக இருந்துட்டேன். இந்த உலகத்தை நினச்சி இந்த உலகத்துடைய இன்பத்தில் சந்தோஷமாக இருந்துட்டேன். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய மறந்ததின் காரணமாக என்னை ஒருவன் வேட்டையாடி விட்டான். என்னை வேட்டையாடி கொண்டாந்து விற்றுவிட்டான் உங்கள் மாணவர்கிட்ட. அவரு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். நான் சொல்கிற மனசில் வைங்க, இனிமேல் நான் ஒரு நாளும் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதை, தஸ்பீ செய்வதை மறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பறவை போனதாக இருக்கட்டும். அப்படி இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரில் எல்லாமே இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறாரு, இவர் மட்டும் பாப்பா பள்ளியாசத்துக்கு தொழுக போகலாம் கூப்பிட்டா, ஆமாம் ஹஜ்ஜத்து தான் பயானில் அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் நினைக்காம எதுவும் நடக்க போகிறது இல்லை, அல்லாஹ்வுடைய தகுதியில் இருந்தால் தான் எழுதி வச்சா தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒன்றை தொழுகையால் நீ எழுதி வச்சுருக்கிறான், தொழுதுட்டுருக்கிற. எனக்கு அப்படி எழுதலை, என்னை தொழுகும்படி அல்லாஹ் எழுதலை, நான் தொழுகலை. அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு சைத்தான் போடுவான். அப்படித்தான் போட்டான் சைத்தான். சைத்தான் கட்டுப்படலை. யாருக்கு அல்லாஹ் கருத்து கட்டுப்படாமல் சஜிதா செய்ய மறுத்துட்டான். அல்லாஹ் மல்ஊனாக ஆக்கிட்டான், லானத் செஞ்சிட்டான். லானத்துக்கு ஆளானதுக்கு அப்புறம் சொன்னானா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் நான் மல்ஊனா ஆகிட்டேன், லானத் செய்யப்பட்டேன்னு சொல்லாமல் என்ன நீ வழி கெடுத்துட்டல்ல. அல்லாஹ் பார்த்து சொல்கிறானா, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டப்பார், அதுக்காக உன் அடியார்கள்லாம் நான் வழி கெடுப்பேன். நானும் அல்லாஹ் மேலே குறைய போட்டானா. அந்த மாதிரி தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் மனுஷன் என்ன செய்கிறான், தக்தீர் மேலே போட்டுருவான். அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, நான் இருந்தால் தான் நடக்குமா, தஷாவுன்னு இல்லை யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நடக்காதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலேயே போட்டுட்டு தொழுகை கூப்பிட்றவங்களையும் குறை சொல்கிறது. உனக்கு தெரியாதா இதெல்லாம், நீ என்ன பயான்னு கேட்குற, நல்லா போய் கேட்டுட்டு வா, நான் எனக்கு எல்லாம் எழுதும்போது வரேன்ருவானா. இவங்களை பார்த்து ஒரு செய்தி ஒன்று எழுதுவாங்க. ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் மேலே பழியை போட்டுட்டு, அல்லாஹ் செய்கிறான்ப்பா, நான் எங்கே செய்கிறேன், அல்லாஹ் என்னை தொழுக வைக்கல, நான் தொழுகலை சொல்கிறேன் இல்லையா. அவர்களுடைய அந்த ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹுடைய அந்த கிதாபில் ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியான படிப்பினை இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒரு திருடன் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போனான். திருடன் போய் ஒரு ஆப்பிள் மரத்தில் ஏறி உட்காந்து ஒவ்வொரு காயாக பறித்து பறித்து சாப்பிட்றான். தோட்டக்காரர் வந்துட்டார், அங்கேருந்து வந்தார், பாவி நான் இவ்வளோ கண்ணு கத்தமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏறி மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போய் அவனை இழுத்து கீழே போட்டு அடியேன்னு அடித்தார். ஏன் நடிக்கிற, அல்லாஹ் எனக்கு அதில் ரிஸ்க் வச்சுருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அதில் ரிஸ்க் வச்சுருக்கிறான், நான் சாப்பிட்றேன், அவன் அதில் வைக்கலன்னா நான் சாப்பிடுவேனா. நீங்கள் தானே பயன்லலாம் கேள்விப்படலையா, பமா தஸ்புத்துமின் வரக்கத்தில், எந்த ஒரு இலையும் கூட அல்லாஹ் நினைக்காம கீழே விழுவாதுன்ட்டு, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் வச்சுருக்கேன், நான் சாப்பிட்றேன் என்பதாக சொல்லி அங்கேயும் வீராப்ப பேசுகிறான். நான் திருடேன். இப்போ என்ன செஞ்சார், இன்னும் 2 அடி கூட கொடுத்தாரு. இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் லாடம் கட்டின செருப்பு வச்சுருப்பாங்கள்ல, போட்டு ஏன் என்ன இப்படி போட்டு அடிக்கிறான்னு ஒன்று இப்படி சொன்னாராம், நான் எங்கே அடிக்கிறேன், அல்லாஹ்வுடைய உன் தக்கத்தில் இந்த செருப்பால் அடிவாங்கன்னு எழுதி வச்சுருக்கிறான், ஆனால் அடி வாங்குறேன், நான் எங்கே அடிக்கிறேன், ஆனால் அடிக்கிறேன், எனக்கு சக்தியும் இல்லை வேண்டாம். அதனால் அல்லாஹ் மேலே பழியை போடுறதுலாம் அல்லாஹ்ட்ட செல்லாது. ஆக எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை மறந்ததாக இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பில் தான் இருக்குது. மனிதர்களே, நீங்கள் அப்படி ஆகிடாதீங்க. அவைகளுக்கு நரகம் இல்லை, சொர்க்கமும் இல்லை, உனக்கு எல்லாம் ரெடியாக அங்கே வச்சுருக்கிறேன். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் புனிதனாக நல்லவனாக வாழு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இரு, இறைவனுடைய வணக்கத்தில் சோட உற்றாது என்பதாக சொல்லி நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவதை நாம் கிதாபுகளிலே பார்க்கின்றோம், ஆயத்துகளிலே பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய நடப்புகளை, செயல்பாடுகளை சீர்படுத்தி
இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நல்லடியார்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாக்கு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.